வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பிஜிஎம் பீட் எஃபெக்ட் வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். மேலே இம்போர்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ப்ரீசெட் வந்து கொடுத்துருப்பேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ரீசெட்டை டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா எப்படி டவுன்லோட் பண்ணுன்ற வீடியோ லிங்க்கும் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுன்ற வீடியோ லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை பார்த்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க, அப்போ தான் எஃபெக்ட் எல்லாமே உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஃப்ரீ செட்டை டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கைன்மாஸ்டரில் உங்களுக்கு லோட் ஆகிட்டு கரெக்டாக வந்து ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் ஆகிடும். இதில் நான் சொல்கிற ஸ்டெப்ஸை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 செகண்டுக்கு இருக்கும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு அந்த எல்லாமே பிளாக் இமேஜாக இருக்கும். அந்த பிளாக் இமேஜ் ஃபஸ்ட் இமேஜ் செலக்ட் பண்ணி ரைட் சைடு ரீப்ளேஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோஸ்க்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட்டு இதில் எந்த அளவுக்கு தேவையோ அதை உங்கள் ஃபோட்டோஸ்க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எஃபெக்டில் அதிலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிருக்கும். அதே மாதிரி உங்களோட ஃபோட்டோ ஏதாவது ஃபுல் ஸ்க்ரீனில் கவர் ஆகலை அப்படின்னா அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு உங்களோட ஃபோட்டோஸை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து செட் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி ரீப்ளேஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எகைன் வந்து நெக்ஸ்ட் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே அதே மாதிரி தான், எஃபெக்டில் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் வந்து ஃபோட்டோஸை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து எஃபெக்ட் எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக அந்த ஃபோட்டோஸ்க்கு வந்து ஆட் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோட்டோஸை வந்து மாறி சேஞ்ச் பண்ணிடாதீங்க, அப்புறம் எஃபெக்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வீடியோ கரெக்டாக வராது. ஸோ அதனால் அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோ வந்து கரெக்டாக அந்த பீட் எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஷோ ஆகும். இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே கரெக்டாக வந்து ஆட் பண்ண வாட்டி ஒன்ஸு செக் பண்ணிக்கோங்க, எல்லாத்துலேயும் ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கீங்களா, எல்லா ஃபோட்டோவும் ஸ்க்ரீனில் ஷோ ஆகுதா அப்படின்ட்டு. இப்போ எல்லாமே கம்ப்ளீட் பண்ண வாட்டி வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. எகைன் லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். பார்டர் பிஎன்ஜின்னு கொடுத்துருப்பேன், அதையும் செலக்ட் பண்ணி அதையும் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிடுங்க. அதோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண வாட்டி வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். எல்லாம் கரெக்டாக ப்ளே ஆச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.